இந்த நாளும் ஒரு நல்ல நாள், சிறந்த நாள், மகிழ்ச்சியின் நாள். கர்த்தர் உங்களுக்காய் உண்டு பண்ணியிருக்கிற தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பற்றி என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்றத அவருடைய வார்த்தையின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காய் காத்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல நாளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருப்போம். மார்க் 4 அதிகாரம் 26, 27 வசனங்கள் இப்படி இருக்கு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷன் விதை விதைத்து அவன் இரவில் தூங்கி பகலில் எழுந்திருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் விதை வளர்ச்சி அடைந்து விளைந்திருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணமாக தேவன் சொல்லுகிறார். ஒரு விவசாயி எடுத்துட்டிங்கன்னா விதை விதைக்கும் பொழுது அவர் முதலாவது நிலத்தை ஆயத்தப்படுத்துவார், கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுவார், விதையை விதைப்பார், அதற்கப்புறம் நீர் பாய்ச்சுவார், அதை பராமரிப்பார், பார்த்து கொள்வார். அவர் நைட்டில் தூங்க போயிடுவார், திரும்ப அடுத்த நாள் வந்து அதை மெயின்டைன் பண்ணுவார், பாதுகாப்பார். ஆனால் ஒரு நாளும் அந்த விதையை வளர செய்வதற்கு, விளையச் செய்வதற்கு, வளர்ச்சி அடைய செய்வதற்கு அவர் எதுவும் செய்யறது கிடையாது. ஒரு விதையை வளரச் செய்வது எதுனா நிலம்தான், பூமி தான் விதையை வளர செய்கிறது. அப்போ அந்த விதையினுடைய வளர்ச்சி எப்போ இருக்கும்னா தொடர்ந்து 24 மணி நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். யார் விதைச்சாங்களோ அவங்க தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த பூமியானது விதையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வளர செய்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த விதையினுடைய வளர்ச்சிக்கு விவசாயி காரணம் கிடையாது, அந்த நிலம்தான் காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த விவசாயினுடைய எந்த முயற்சியும் அந்த விதையின் வளர்ச்சிக்கு உதவுகிறது கிடையாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் எதை சார்ந்திருக்குன்னா தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்திருக்கிறது. நம்ம என்னதான் பண்ணாலுமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வளர செய்ய முடியாது, விளைய செய்ய முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளுக்கு தெரியும், தேவனும் தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நீங்க கொடுக்கணுன்றது கிடையாது, உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நீங்க கொடுக்கவும் முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தையாகிய விதையை விதைத்து விட்டு அதனுடைய பலன், அதனுடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். இதையே தொடர்ந்து படிக்கும் பொழுது அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அறுவடைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். விதையை விதைச்சிட்டு அறுவடைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இவங்க வளர செய்யறது கிடையாது, ஆனால் அறுவடை வரப்போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். அதே போலதான் நம்மளும் தேவனுடைய வார்த்தையை விதைச்சிட்டு அதனுடைய பலனுக்காக காத்திருக்கணும், அறுவடைக்காக காத்திருக்கணும். All you have to do is sow the word of God and be prepared to harvest the growth. தேவனுடைய வார்த்தையை விதைத்து விட்டு அந்த வார்த்தைக்கு வருகிற விளைச்சல் பலனை அறுவடை செய்வதற்கு ஆயத்தமாக இருங்கள். ஆகவே உங்களுடைய முயற்சியும் என்னுடைய முயற்சியும் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி தருகிறது கிடையாது, தேவனுடைய வார்த்தை தான் வளரச் செய்கிறது. முயற்சி இல்லாத வளர்ச்சியை தருகிறது தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். அதை கேட்கும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதைச்சிட்டே இருங்க, அதனுடைய பலனை நீங்கள் அறுத்து கொண்டே இருப்பீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட விதைப்பின் அறுப்பின் நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலும் இதுவரைக்கும் விதைத்த எல்லா வார்த்தையினுடைய பலனை அறுப்பதற்கு ஒரு அறுவடை நாளாக இருக்குது, அதற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.